ஏ பசங்களா, அம்மா உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அவங்க அவங்களுக்கு வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்பா நமக்கெலாம் எப்போவுமே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். ஐயோ எனக்கு இந்த ரொட்டி கணக்கா ஒன்று எனக்கு வாங்கினில்ல, அதுவும் சிக்கன் மசாலா நாட்டுக்கோழியும் ஒன்று சொல்லியா. ஆ சரிம்மா. நான் என்ன வாங்க? நீ யோசிச்சுக்கிட்டே இரு, அதுக்குள்ளே அம்மா என்ன வேணும்னு சொல்லட்டும். எனக்கு ஒரு தோசை. என்னம்மா இங்கே வந்தும் தோசையா? என்னம்மா வேற ஏதாவது நல்ல சாப்பாடாக ஆர்டர் பண்ணு. டெய்லி சாப்பிட்றது தானே தோசை. நான் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நெய் தோசை, முட்டை தோசை, பொடி தோசை, வெங்காய தோசைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன். எல்லாருமா சேர்த்து 20-30 தோசை சாப்பிடுவீங்க. அப்போ நான் நம்ம வீட்டு கிச்சனுக்கும் டைனிங் ஹாலுக்கும் சேர்த்து 40-60 தடவை நடக்க வேண்டியது இருக்கும். கால் வலி அவ்வளோ கொள்ளும். இதில் எனக்கு சாப்பிட்ற மூடே இருக்காது. இதில் ஆறி போன தோசை 2 இருக்கும், பிஞ்சு போன தோசை 2 இருக்கும். இதையே நான் சாப்பிட்டுடுவேன். எனக்காகன்னு நான் சூடாக தோசை போட்டுக்கிட்டதே இல்லை. எனக்கும் உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக சுட்ட தோசையை சூடாக சாப்பிடணுன்னு எனக்கும் ஆசை இருக்காதா? அதனால தான். ஐயோ மருமகளே, சாரிம்மா, நான் இது வரைக்கும் அதை பற்றி யோசிச்சதே இல்லை. நீ உனக்கு எப்போ தோசை வேணாலும் சொல்லு, அத்தை போட்டு தரேன், சரியா? அம்மா, அப்போ நீங்க சூட தோசை சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்டேன்ப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வீட்டில். நீங்கள் யாரெல்லாம் எப்போ சூடாக தோசை சாப்பிட்டீங்க? யார் உங்களுக்காக சுட்டு கொடுத்தாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.